பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலிகளில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலிகளில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. குருவும் பீடமும் செம்மறியா கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். குருவும் பீடமும் செம்மறியா கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அழைக்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அழைக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் எல்லோரையும் தொட்டு குணப்படுத்தினார். நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். காரணம், வந்தவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவசித்து தங்களையே முழுவதுமாக அவரிடையே கையளித்ததால் அவர் தொட்டார். மக்கள் அனைவரும் நலமடைந்தனர். நாமும் அன்னையினுடைய விடம் நோக்கி நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள் எல்லாம் நிறைய நமக்கு இருக்கின்றன. நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தொட்டு நலமளிப்பதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்புங்கள், மன்றாடுங்கள், நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. சகோதரன் சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி களங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து உமது அன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூகி வாழ்ந்து என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பாம்புகளையும் திரள்கின்ற நீரில் நீத்தி வாழும் உயிரினங்களையும் இயற்கையுள்ள எல்லா வித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி, பலிகு பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோன்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளும் கால்நடைகளையும் மண்ணுலக முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார்.
கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகளும் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்புக்கு வேலை அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாள்களில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறையாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 104. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, மகிழ்வாராக. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, மகிழ்வாராக. நீர் பூலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர். அது என்றென்றும் அசையுறாது. அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது. மலைகளுக்கும் மேலாக நீ திரள் நின்றது. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக, 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 மகிழ்வாராக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேல் உடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித ஸ்கொலாஸ்திகா கன்னியருடைய நினைவு நாளை சிறப்பிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. புனித ஸ்கொலாஸ்திகாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். புனித ஸ்கொலாஸ்திகாவினுடைய வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது அவர் புனித ஆசிர்வாதப்பருடைய சகோதரி என்று நமக்கு தெளிவுபடுகின்றது. இவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவரை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார்கள். சகோதரன் சகோதரி, கூட பிறந்த சகோதரன் சகோதரி இருவருமே ஒருவருக்கொருவர் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார்கள். புனித ஆசிர்வாதப்பர் ஒரு மடத்தை நிறுவி அந்த மடத்தினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். புனித ஸ்கொலாஸ்திகாவும் புனித ஆசிர்வாதப்பரும் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் சந்திப்பது வழக்கம். புனித ஸ்கொலாஸ்திகா அந்த மடத்திற்கு செல்லக்கூடாது, ஏனென்றால் அது ஆண்கள் இருக்கக்கூடிய இடம். எனவே இருவரும் தனியாக ஒரு இல்லத்திற்கு சென்று அங்கே சந்தித்து உரையாடுவார்களாம். அதுவும் வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர்கள் பேசுவது வழக்கம். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளை பற்றியும் ஞான காரியங்களை பற்றியும் மட்டும்தான் அவர்கள் சிந்திப்பார்கள். இருவரும் சகோதரன் சகோதரிகள் இருவரும் உரையாடுவார்கள். ஒவ்வொரு வருடமும் இதே போன்று நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இறுதியாக ஒரு வருடத்திலே புனித ஆசிர்வாதப்பரும் புனித ஸ்கொலாஸ்திகாவும் சந்திக்கக்கூடிய நேரம். இருவரும் உரையாடுகின்றார்கள். கடவுளை பற்றியும் ஞான காரியங்களை பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கே தெரியாமல் நேரம் ஆகிவிடுகின்றது. உடனே ஸ்கொலாஸ்திகா தன்னுடைய அண்ணனை சகோதரனை பார்த்து, நீங்கள் இன்று செல்ல வேண்டாம்,
நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கிவிடுங்கள் என்று தன்னுடைய அண்ணனை பார்த்து அவர் கேட்கின்றார். ஆனால் புனித ஆசீர்வாதப்பர் தன்னுடைய தங்கையை பார்த்து, இல்லம்மா, நான் ஒரு சன்னியாசி, மடத்தில் தான் இருக்க வேண்டும், இரவில் வெளியில் எங்கும் தங்கக்கூடாது, ஆகவே நான் சென்று விடுகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். புனித ஸ்கொலாஸ்திகா உடனே அழ ஆரம்பிக்கின்றார். அண்ணன் நம்ம கூட ஒரு நாள் கூட தங்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் அழ ஆரம்பிக்கின்றார். அவருடைய அழுகைக்கு காரணம் அதுதான் அவர்களுடைய இறுதி சந்திப்பாக இருந்தது. புனித ஸ்கொலாஸ்திகா அழுது முழந்தால் படியிட்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் இன்று என்னோடு தங்க வேண்டும், நீங்கள் தான் அதற்கு உதவி புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றார். திடீரென்று பெரும் மழை பெய்கின்றது, இடி இடிக்கின்றது, மின்னல் வருகின்றது. உடனே புனித ஆசீர்வாதப்பர், நீர் கூறியபடி நான் உன்னோடு தங்கி உன்னோடு உரையாடிவிட்டு காலையில் நான் சென்று விடுகின்றேன் என்று அவர் சொல்லிவிடுகின்றார். அம்ரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, புனித ஸ்கொலாஸ்திகா ஆண்டவரை நம்பினார், ஆண்டவரை விசுவசித்தார். ஆண்டவரை நம்பினால் நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி தன்னுடைய சகோதரன் தன்னோடு தங்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடம் மன்றாடினார், ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையிலே நல்லது நடந்தது. அவர் சந்தித்த பிறகு அடுத்த 3 நாட்களிலேயே புனித ஸ்கொலாஸ்திகா தன்னுடைய உயிரை விட்டுவிடுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த நிகழ்வு, இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுவும் அவருடைய சீடர்களும் எல்லா இடங்களுக்கும் செல்லுகின்றார்கள். உடனே மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு ஆண்டவரிடத்திலே அவர்கள் வேண்டினார்கள். எல்லோரும் ஆண்டவரை நம்பினார்கள். நோயினால் துன்பப்படக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் ஆண்டவரை நம்பினார். ஆண்டவரை நம்பியதால் அவர் நோயிலிருந்து அவருக்கு முழுமையான விடுதலை கிடைத்தது என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 21 முதல் 34 முடிய உள்ள இறை வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருத்தி அங்கே நலம் அடைகின்றார். ஓராண்டு அல்ல, 2 ஆண்டுகள் அல்ல, மருத்துவர்களை எல்லாம் அவர் சந்திக்கின்றார். தன்னிடம் உள்ளதையெல்லாம் விற்று மருத்துவர்களை சந்திக்கின்றார். அதனால் அவருக்கு பயன் ஒன்றும் கிடைக்கவில்லை. துன்பத்திற்கு மேல் துன்பம் தான் வந்தது, அவருக்கு கேடுதான் விளைவித்தது. இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுகின்றார், ஜெபிக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நலமடைவதை நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 35வது இறை வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இறந்த சிறுமியை ஆண்டவர் உயிர் பெற்றெழச் செய்கின்றார். இந்த பெண் ஒருத்தி ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகளை நீர் குணப்படுத்த வேண்டும் என்று கத்துகின்றார். உடனே சீடர்கள் எல்லோரும் என்ன சொல்லுகின்றார்கள்? அம்மா, பேசாம இருங்க, போதகரை ஏன் நீங்கள் மீண்டும் துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றீர்கள்? போதகரை ஏன் நீங்கள் தொந்தரவுக்கு உள்ளாக்குகின்றீர்கள்? உடைய மகள் ஏற்கனவே இறந்து போய்விட்டாள் என்று சொன்னவுடன் இவ்வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அம்மா, அஞ்சாதீர், உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீர் கைவிட்டு விடாதீர் என்று சொல்லி இறந்த சிறுமியை ஆண்டவர் உயிர் பெற்றெழச் செய்கின்றார். மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 31 முதல் 38 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம். ஒரு சிலர் காது கேளாதவராகிய ஒருவரை, பேச்சற்றவராகிய ஒருவரை ஆண்டவரிடத்திலே அழைத்து வருகின்றார்கள். ஆண்டவரிடத்திலே அழைத்து வந்தவுடன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த காது கேளாதவராகிய இந்த பேச்சற்றவராகிய இவர் மீது உம்முடைய கைகளை வைத்து நீர் தொடும், நிச்சயமாக இவர் நலமடைவார் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடினார்கள். அவருக்கு காது கேட்டது, அவர் பேச ஆரம்பித்தார். மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 24 முதல் 30 முடிய உள்ள இறைவசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கை,
தீய ஆவி பிடித்திருந்த தன்னுடைய மகளை குணப்படுத்த வேண்டும் என்று அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடினார், ஜெபித்தார். அவளுடைய மகளை விட்டு அந்த தீய ஆவி வெளியேறியது. மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 22 முதல் 26 முடிய உள்ள இறைவசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பெத்சாய்தாவில் பார்வையற்ற ஒருவர் நலம் பெறுகின்றார். இந்த பார்வையற்ற ஒருவரை ஆண்டவரிடத்திலே அழைத்து வந்து, ஆண்டவரே, உம்முடைய கைகளால் இவரை தொடும், இவர் நிச்சயமாக நலமடைவார் என்று நம்பிக்கையோடு மன்றாடினார்கள். ஆண்டவரும் அவரை தொடுகின்றார், அவர் நலம் பெறுகின்றார். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 31 முதல் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் பேய் பிடித்திருந்தவரை குணப்படுத்துகின்றார். இந்த பேய் பிடித்திருந்தவர் ஆண்டவரை பார்த்து, நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டவுடன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயை மூடு என்று சொன்னவுடன் தீயாவி அவரை விட்டு, இந்த பேயானது அவரை விட்டு வெளியேறியதை நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். காரணம், எல்லோருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் இவர்தான், சிறந்தவர் இவர்தான், இவருடைய கரங்களால் தொட்டாலே நாம் அனைவரும் நலம் பெறுவோம் என்று சொல்லி நம்பி விசுவசித்து ஜெபித்தார்கள், மன்றாடினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நலம் பெற்றார்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் அன்னையினுடைய இந்த பேராலயத்தை நாடி நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். எத்தனையோ விதமான விண்ணப்பங்கள், எத்தனையோ விதமான தேவைகள், எத்தனையோ விதமான தீராத நோயினால் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்னையே, தாயே, இதோ நாங்கள் அனைவரும் உம்மை நம்பி வந்திருக்கின்றோம், எங்கள் அனைவருக்காகவும் உம்முடைய மகனிடத்தில் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அன்னையினுடைய பிடத்திற்கு வந்திருக்கின்றோம். நிச்சயம் நம்பி வந்த நம் ஒவ்வொருவரையும் நம் தேவன், நம் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம், ஜெபிப்போம், நம்புவோம், நலம் பெறுவோம். நம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக வளமாக ஆசிர்வதிப்பார். ஆமென். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதரன் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கோலாஸ்திகாவில் விளங்கிய உமது வியத்தகு படைப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவநிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணை செய்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உண்மையை நம்பி அன்னையினுடைய விடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த இணையதளத்தின் வழியாக திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். உடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, மனநிறைவு வேண்டி ஜெபிக்கின்றோம். இப்பலிக்கான காணிக்கை செலுத்தியவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த அருமையான நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் விழா, பெயர் கொண்ட நாம விழா, திருமண நாள் விழாவை சிறப்பிக்கக்கூடியவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டு திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும், குழந்தை வாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்க வேண்டியும், மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய தொழில் விவசாயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண வேண்டி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தருகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருளுக. நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணையே நற்கருணையே, என் வாழ்வே நற்கருணையே. வாழ்வே நற்கருணையே, நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும், நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும். நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும், நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும். வருவாய் 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 என் இறைவன், இறைவாய் என்னை நிறைப்பாய் உடலாய் உயிரால். வருவாய் வருவாய் எனில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய் உடலாய் உயிரால். கருணையே நற்கருணையே, எம் வாழ்வே நற்கருணையே. கருணையே நற்கருணையே, எம் வாழ்வே நற்கருணையே. என்னை படைத்தது உம் கருணை, கருவெளியாய் காப்பதும். உம் கருணை, என்னை படைத்தது உம் கருணை, கருவெளியாய் காப்பதும். உம் கருணை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவாம், விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித ஸ்கொலாஸ்டிகாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பிலும் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இனிய உன் நாமம் ஓரிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓரிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயும் இனி தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயும் இனி தமியோ திரவியமே.